சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல உதிரி உதிரியா புரோட்டீன் ரிச்சான மீல் மேக்கர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் பாசுமதி அரிசி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இத வந்து கிட்டத்தட்ட 3 தடவ கழுவணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்டார்ச் எல்லாம் போகும். மாவு சத்தெல்லாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப்புக்கு 1 1/2 கப் தண்ணி மாதிரி நம்ம 3 கப் தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். இப்போ சோயா வந்து எடுத்துட்டு, நீங்க வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்திட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது சின்ன சோயா தான். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டீங்க அப்படின்னா, அந்த சோயாலேயே உப்பு இறங்கிடும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. தண்ணிய வந்து கம்ப்ளீட்டா பிழிஞ்சு எடுத்துறணும். ஸோ அப்படி பிழியல அப்படின்னா, நீங்க ரைஸ் எல்லாம் செய்யும்போது ரொம்ப சொத சொதன்னு ஆயிடும். இந்த அளவுக்கு ட்ரையா இருக்கணும். இப்போ பாசுமதி அரிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஊறிடுச்சு. நீங்க ஜீரா ரைஸ் கூட போடலாம். குக்கர்ல தான் பண்ண போறோம். குக்கர்ல எண்ணெயும் நெய்யும் ஊத்திட்டு, சோம்பு, அதுக்கப்புறமா கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மொக்கு, ஸ்டார் அனீஸ், பே லீவ்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 2 வெங்காயத்த நம்ம நல்லா போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணணும். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். காரம் அதிகமா பிடிக்கும் அப்படின்னா, நீங்க அதிகமான மிளகாய் கூட போடலாம். இது ஓரளவுக்கு லைட் ப்ரவுன் ஆகணும் உங்களுக்கு. அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு மத்தியானம் குடுத்து விடும்போது கூட அந்த தண்ணி விட்ட மாதிரி இருக்காது. ஸோ இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். குக்கர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 10 நிமிஷத்துலேயே நல்லா உதிரி உதிரியா ரெடி ஆகிடும். தண்ணி அளவு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கப்புறமா தேவையான அளவு வெஜிடபிள், அதாவது கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் போட்டுக்கலாம். இதில் தக்காளி ஒரு 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு, நம்ம சோயா சங்க்ஸையும் போட்டுக்கலாம். அதாவது மீல் மேக்கரையும் போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க, சிக்கன், மட்டன்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இதில் ஒரு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் உங்களுக்கு. டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், உப்பு, கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல ஹோட்டல் ஸ்டைல் ஃப்ளேவரை வந்து கொடுக்கும். கண்டிப்பாக இருந்தால் வந்து செஞ்சு பாருங்கள். இல்லை அப்படின்னா வெந்தயக்கீரையை வந்து வாங்கிட்டு வெயிலில் வந்து ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பராக நமக்கு கஸ்தூரி மேத்தி ரெடி ஆகிடும். ஸோ ட்ரை பண்ண நம்ம வெந்தயக்கீரை தான் கஸ்தூரி மேத்திங்கிறோம். இப்போ தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் வந்து ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும். இன்கேஸ் தயிர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து லெமனை பிழிஞ்சு விடலாம். ஸோ நம்ம சோயா புலாவெல்லாம் பண்ணும்போது லெமனோ தயிரோ விடலை அப்படின்னா அந்த புளிப்பு சுவை இருக்காது. கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு ரைஸ். இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம ஊற வச்சு பாசுமதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு போடணும். இதோடையே சேர்த்து ரோஸ்ட் ஆகும்போது மசாலா நல்லா இறங்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்லேருந்து ஆரம்பித்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த அரிசியில் இருக்கிற தண்ணி அப்சர்வ் ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஸோ 1 கப்புக்கு 1 கப் தண்ணி. இன்கேஸ் இதே வந்து தேங்காய் பால் ஊற்றுனீங்கனாலும் 1 கப்புக்கு 1 கப் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே சால்ட்டு கொஞ்சம் வந்து நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 2 விசில் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஹை ஃப்ளேம் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுருங்க. நல்லா தம் பிரியாணி மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக மலர்ந்து வந்துடும். கத்திரிக்காய் சட்னி, ரைத்தா, வெள்ளரிக்காய் ரைத்தா, வெங்காய ரைத்தோட சூப்பராக மேட்ச் ஆகும். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான்.